ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டுருக்கு. மார்கழி மாதம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு பெருமாள் ஞாபகம் வரும். கார்த்தாலே எழுந்துட்டு பெருமாள் சேவிக்க போகணும், பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், பொங்கல் பண்ணணும் அப்படின்லாம் ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவோம்? கோலம். மார்கழின்னா கோலம். அது என்னமோ நாங்கள் சின்ன வயசுலலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அப்போல்லாம் அந்த மாதிரி ஃப்ளாட்டு கிடையாது. ஒரு தனித்தனி வீடாக இருக்கும். வாசல்லாம் தெளித்து பெரிய வாசலாக இருக்கும். தெளித்து நல்லா தண்ணியால் தெளித்து நல்லா தூசி மண் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி கட்டாந்தர மாதிரி ஆக்கி அதில் கோலம் போடுவோம். சின்ன சின்ன வயசு பொண்கள்லாம் கார்த்தாலே எழுந்துட்டு போட்டி போட்டுட்டு அக்கம் பக்கம் எல்லார் வீட்லேயும் அநேகமாக பொண்கள் இருப்பாள். அவள்லாம் வந்து போட்டி போட்டுட்டு யார் வீட்டில் பெரிய கோலம்னு பார்த்து நாங்கள்லாம் ஒரு பெரிய நோட்டே கோல நோட்டுன்னு தயார் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப அழகாக பண்ணிட்டுருப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் முடியறதில்ல. ஃப்ளாட்டு வந்துடுத்து, கதவை திறந்தால் எதிர்த்த வீட்டு வாசப்படி தான் கண்ணில் தெரியுது. அதனால ஏதோ சின்ன சின்ன கோலம் போடுறா. சரி, மார்கழி மாதத்தில் ஏன் இந்த கோலம் அப்புறம் இந்த பஜனை அதெல்லாம் சிறந்ததுன்னு பார்க்க போனோன்னா, சயின்டிஃபிக் படி ஓசோன் படலம் வந்து பூமிக்கு மிக அருகில் வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்கிறா இந்த மார்கழி மாதத்தில். அப்போ வந்து ஹியூமனுக்கு அந்த ஓசோன் படலம் ரொம்ப ஹெல்த்தி உடம்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் கார்த்தால 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்துட்டு அந்த காலத்துலலாம் பஜனை பண்ணுவாள். பஜனை எதுக்கு பண்ணுறா மெயின்னாக்க, பெருமாள் நாம சொல்லிட்டு இந்த கையில் ஜால்ரா மோளம் அதெல்லாம் அடிச்சுன்னு வரைச்சே தூங்கின்னு இருக்கிறவா கூட எழுந்திருப்பான்னு. அப்புறம் இந்த மாதிரி பொண்கள்லாம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்போலேருந்து கோலம் போடுவாள், எல்லாம் பண்ணுவாள். ஸோ அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டை அந்த காலத்தில் கொடுத்தது. ஒருவேளை நாங்கள்லாம் இந்த வயசு வரலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் கூட காரணமோன்னு நான் நினச்சிப்பேன். அது மாத்திரம் இல்லை, அது எவ்வளவு எக்ஸசைஸ் உடம்புக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தேன்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நிமிந்து கோலம் போடும்போது நம்ம அத்தனை அங்கங்களுக்கும் டாப் டு பாட்டம் தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. விரல்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, கண்ணுக்கு, வாய்க்கு, அப்புறம் வந்து பிரெயினில் வந்து மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் அதில் வருது. கோலங்களில் ஆங்கிள் சரியாக வரணுமே, சர்க்கிள் சரியாக வரணுமே, புள்ளிக்கு அதையும் ஜாயிண்ட் சரியாக வரணுமே, இப்படிலாம் எத்தனையோ மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ மைண்டும் அலர்ட்டாக இருக்குது. எப்பவும் கால வேளையில் அந்த ஓசோன் படலம் வந்து சேர்த்து வச்சு இதோடு சேர்ந்த போன்று நம்ம எக்ஸசைஸும் சேர்ந்தோன்னே ரொம்ப ரொம்ப நல்லா உடம்புக்கு அத்தனை விதமான ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கறதுங்கிறது சொன்னால் மிகையாகாது. அதனால இந்த மார்கழி தினமுமே கார்த்தாலே எழுந்துட்டு கோலம் போடுறது பலவித உடம்புக்கு எக்ஸசைஸு. நம்ம தனித்தனியாக எக்ஸசைஸ் பண்ணவே வேண்டாம். அதனால் வந்து இந்த கோலம் போட்டாலே ஒரு 10 நிமிஷம் குனிஞ்சு கோலம் போட்டாலே அத்தனை சக்திகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அத்தனை பல எக்ஸசைஸ் பண்ண பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்னும் மார்கழி மாதத்தில் ஆட் ஆன் ஆகுது. எல்லோரும் வந்து கோலம் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். வீடு முன்னால் மகாலட்சுமி கடாட்சங்கிறா. மகாலட்சுமி நடந்து வந்துட்டே இருப்பாளாம். அந்த வீட்டில் அழகாக கோலம் போட்டு அழகாக இதெல்லாம் பண்ணி லட்சணமாக இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே போகலாமேன்னு அவளே ஆசைப்படுவாளாம். அது வேற சொல்கிறா. நம்ம நல்லா போட்டு கோலம் போட்டு பெண்களாக இருந்துட்டு நம்மளுக்கு பிடித்த கலைகளில் ஒன்றான கோலத்தை போட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டி இருக்குது பாருங்க. அது இதிலெல்லாம் கோலம் போடுறதுல தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணுங்க. அப்புறம் அந்த கோலம் போடுறது வந்து இந்த காலத்தில் எல்லாம் கல் இதால் கோலம் போடுறா, கல் பொடியால். அது தப்பு. இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். எங்காத்துக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அதை ஒட்டி ஒரு அரச மரம், அது நடுவில் ஓரத்துல எல்லாம் நிறையா நாகப்பிரதிஷ்டை பண்ண இடம்லாம் இருக்குது, அந்த சிலைகள்லாம் இருக்குது. நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த அரச மரத்துக்கு ஒரு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வருவேன், பெருமாளை சேவிச்சுட்டு வருவேன். அப்படி ஒரு நாள் நான் போயின்னு இருக்கச்சே அங்கே பூ விற்கிறவோ ரொம்ப வயசான கிழவியவோ அவள் உட்காந்துட்டு அந்த இடத்துல அந்த அரச மரத்துக்கு கீழே தண்ணியெலாம் போட்டு நல்ல பெரிய பெரிய கோலம் போட்டுருந்தா. நான் சொன்னேன், உனக்கும் முடியலை, இவ்வளோ ஏதோ சின்ன கோலம் போட்டுட்டு நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே, அதுவும் கால வேளையில் முடியாததோட இடுப்பு முடியாததோட ஏன் வந்து கோலம் போடுறேன்னா
அம்மா நீ போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வா, அப்புறம் நான் அதோட காரணத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறேன். சரி இவன் என்ன பெரிய காரணம் சொல்ல போகிறான்னு நான் அதை மறந்தே போயிட்டேன். நான் போய் இப்போ உள்ளே போய் பெருமாள் சேவிச்சுட்டு தாயார் சேவிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். அவன் நின்றுட்டு இருந்தா கோயில் வாசல்லையே. வா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா அங்கே போய் பார்த்தாக்க அவள் கோலம் போட்ட இடத்துல ஒரே எறும்பு கூட்டம். எத்தனை எறும்புன்னு நினச்சிட்டு இருக்கோங்க. இத்தனை விதமும் அங்கே அப்போ தான் நான் பார்த்தேன். பெரிய எறும்பு, கட்டெரும்பு, சின்ன எறும்பு, புள்ளியார் எறும்பு, கருப்பு எறும்பு, சேப்பெரும்பு, நெருப்பெரும்பு, நீ எவ்வளோ உண்டோ அத்தனையும் இருக்குது. அத்தனையும் அந்த இதை மேய்ஞ்சுட்டு இருக்கு. அதோட ஒரு பக்கம் அணில், ஒரு பக்கம் புறா, ஒரு பக்கம் காக்கா, இதை எல்லாத்தையும் விட ஒரு பருந்து 2 3. இது எதுவும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடலை. தன் வேலையிலேயே கவனமாக இருக்குது. எல்லாத்தையும் அந்த கோல மாவை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ சொன்னால், நான் ஏன் கோலம் போடுறேன்னு கேட்டியே, நான் ஒரு பெரிய மகா ஏழை. நான் தான தர்மம்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நான் போடுற இந்த அரிசி மாவு கோலத்தினால இந்த இத்தனை உயிர்கள் சாப்பிட்டுட்டு போகிறது, ஒத்துமையாக சாப்பிட்டுட்டு போகிறது. அப்போ அவளுக்குள்ள பகை உணர்ச்சியெல்லாம் மறந்து போய்டுறது. ஒத்துமையாக இதை சாப்பிட்டுட்டு போகிற பற்றியா, இதுதான் எனக்கு புண்ணியம். இது நான் அன்னதானம் பண்ணியோ பெரிய பெரிய இவாளெல்லாம் கூப்பிட்டு தானம் பண்ணியோ அத்தனைலாம் எனக்கு வருமான வசதி கிடையாது. நான் ஏதோ இந்த சின்ன விஷயத்தை பண்ணி சந்தோஷப்படுறேன். ஏதோ இத்தனை வாயில்லா ஜீவன்களுக்கு இத்தனுக்கு ஏதோ ஓரளவு அவள் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன்னு நான் இது பண்ணுறேன். அதுக்கு தான்மா இதை போடுறேன் அப்படின்னா, இது எனக்கு அப்படியே படார்னு மைண்டில் உரைச்சிது. பாரு எப்பேற்பட்ட பெரிய விஷயத்தை, பெரிய தத்துவத்தை எவ்வளோ சின்னதாக சொல்லிட்டா பாரு, ஒரு இலகுவாக சொல்லிட்டா பாருன்னு. அதனால் நான் எல்லாரையும் என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த கலர் பொடி கோலம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. கலர் பொடி கோலம், அப்புறம் இந்த கல் பொடியால் கோலம் போடுறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, அந்த விஷயத்தெல்லாம் ஆற்றுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆற்றுக்கு வெளியில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது நல்ல தூய்மையான அரிசி மாவால் கோலம் போடுங்க. உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் வர்றதோடு இல்லை, வீடு லட்சணப்படுறதோடு இல்லை, மகாலட்சுமியை இன்வைட் பண்ணுறதோடு இல்லை, சில உயிர்களுக்கு ஏதோ நம்மளால் ஆன அளவுக்கு நம்ம பண்ணுறோம். அதனால் அரிசி மாவால் கோலம் போடுங்கன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது உபயோகமானதாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வாழ்க்கை தெரிஞ்ச வாழ்க்கை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.